கனிமொழியிடம் கண்ணீர் விட்டு அழுத நிர்மலா சீதாராமன். அதிர்ச்சி வீடியோ. அதாவது மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி நேற்று சந்தித்து பேசினார். அதாவது மத்திய அரசின் முழு பட்ஜெட் கடந்த ஆண்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். அதில் தமிழகத்திற்கு என்ன சிறப்பு திட்டங்கள் எதுவும் இல்லை, தமிழகத்தின் பெயர் கூட இல்லாமல் புறக்கணிக்கப்பட்டதாக தமிழக எம்பிக்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்தனர். குறிப்பாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். மேலும் மக்களை வஞ்சிக்கின்ற ஆட்சியாக மத்திய பாஜக ஆட்சி செயல்பட்டு வருகிறது என்று குற்றம் சாட்டினார். சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவான நிதியே மத்திய அரசால் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும், தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக உள்ள இந்த மத்திய பாஜக அரசை விரைவில் பதவியில் இருந்து தூக்கி காட்ட வேண்டும் என்று சூளுரைத்தார். இந்த நிலையில்தான் டெல்லியில் உள்ள மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை கனிமொழி நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நேரில் சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தின் பல்வேறு பிரச்சனை தொடர்பாகவும் இருவரும் விவாதித்தனர். அத்துடன் தமிழகத்திற்கான கோரிக்கையும் கனிமொழி முன்வைத்தார். முன்னதாக நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் அடிக்கடி கைது செய்யப்படுவதும் குறித்தும் அவர்களின் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவது குறித்தும் கனிமொழி பேசினார். இந்த பிரச்சனையில் மத்திய அரசு தலையிட்டு தமிழ்நாடு மீனவர்களின் பிரச்சனைக்கும் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் அதேபோல் தூத்துக்குடி விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு தொகை நிலுவையில் உள்ளது எனவும் சுட்டிக்காட்டினார். மேலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய 1.56 கோடி நிதியை உடனடியாக விடுவிக்க ஆவணம் செய்யுமாறு வலியுறுத்தினார். மேலும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி மற்றும் தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் கதம்சிங் பேடி ஆகியோருடன் இணைந்து மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை புதுடெல்லியில் நேரில் சந்தித்து இத்திட்டத்திற்கு மத்திய ஊரக வளர்ச்சித்துறை மூலம் வழங்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க ஆவணம் செய்யுமாறு வலியுறுத்துகிறோம் என்று கனிமொழி கூறியுள்ளார். மேலும் இந்த நிலையில் இந்த சந்திப்பில் நிர்மலா சீதாராமன் கனிமொழியிடம் பேசியதாவது, தமிழகத்தில் மற்ற தேசிய கட்சிகளை ஊடுருவ விடாமல் மாநில கட்சிகள் ஆட்சி செய்து வருகிறது என்றும், குறிப்பாக திமுக இப்படிப்பட்ட நிலைமை தன்மையுடன் ஆட்சி செய்கிறது என்றும் நிர்மலா சீதாராமன் கனிமொழியிடமே பாஜக தமிழகத்தில் வளர்க்க சில ஆலோசனைகள் கேட்டிருக்கிறார். மேலும் இது வேடிக்கையாக இந்த விவாதம் நடந்து உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் கடைசி வரைக்கும் நிர்மலா சீதாராமன் கேட்ட கேள்விக்கு கனிமொழி தரப்பில் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. இதனால் இவ்வளவு நாள் குறுக்கு வழியிலாவது தமிழகத்தில் பாஜகவை நுழைத்துவிட வேண்டும் என்று போராடி வந்த பாஜகவினர் இப்போது இப்படியாக சிறுபுலைத்தனமாக நிர்மலா சீதாராமன் இப்படி நடந்து கொள்வது பாஜகவினரை அவமானப்படுத்துவதாக அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.